வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எந்த கேஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, JBL பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, JBL Live Pro 2 அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னென்னலாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த கேஜெட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கேஜெட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜிங் கேஸோட டிசைனை பற்றி பார்த்தீங்கன்னா, டிசைன் வந்து ஓரளவு நிறைய இயர்பட்ஸ் மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா டிசைன் ஒரு நார்மல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான டிசைன்லாம் கிடையாது, நார்மலான டிசைன். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்கனால உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோ காம்பேக்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மறக்காமல் நீங்கள் பேண்ட்டு பேக்கெட்டில் போட்டிங்கனாலோ இல்லைன்னா சட்டை பேக்கெட்டில் போட்டிங்கனாலோ அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே புடச்சிட்டு தெரியாது. அப்படி ஒரு நல்ல டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது சப்பையாக இருக்கிறதுனால பேண்ட் பேக்கெட்டில் போட்டிங்கன்னா வெளியே அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. வரிசையாக ஒரு 8 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜர்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் சார்ஜ் போடுற மாதிரி டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி போட்டு கொடுத்தது ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் சார்ஜ் போடும்போது டைப் சி கேபிள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்ணை மூடிட்டு சார்ஜரை மாட்டினா கூட ஈஸியாக நீங்கள் சார்ஜரை மாட்டலாம். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து நீங்கள் மாட்டும்போது கரெக்டாக மாட்டலைன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லா இயர்பட்ஸுமே டைப் சி தான் கொடுக்காங்க. இந்த இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸை வந்து நீங்கள் வயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம், வயர் மூலமாகவும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸ் வந்து நீங்கள் வயர்லெஸ் பேட் மேலே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சப்போஸ் அது இல்லை வயர் தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, பின்னாடி டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் மூலமாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் சார்ஜிங் கேஸை நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக திறந்தாலே டபக்குன்னு திறந்துடும். சப்போஸ் பேக்கில் போட்டிங்கனாலோ இல்லை பேண்ட் பேக்கெட்டில் போட்டிங்கனாலோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த க்ளோசிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இயர்பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா, வெளியே எடுத்து திரும்ப உள்ளே வைக்கும்போது அதில் ஒரு மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் பவரும் பார்த்தீங்கன்னா ஓரளவு தரமாக தான் இருக்குது. நீங்கள் சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு தலைகீழ வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உதறினா மட்டும் தான் உங்கள் இயர்பட்ஸ் சார்ஜிங் சொல்லிட்டு கீழே விடுது. மற்றபடி லைட்டாக ஷேக் பண்ணாலோ தலைகீழ கவுத்தினாலோ அவ்வளோ சீக்கிரத்தில் இயர்பட்ஸை விழுந்து சார்ஜிங்கை சொல்லிட்டு கீழே விழ மாட்டேங்குது. அதே போல் இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிசைனாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோ கம்ஃபர்ட் ஃபிட்டாக இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன் வந்து ஒரு ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. எல்லா விதமான காதுலையும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைனே கொடுத்துருக்காங்க. சின்ன காது, பெரிய காது, எல்லா விதமான காதுலையும் இந்த இயர்பட்ஸ் வந்து அழகாக ஃபிட் ஆகும். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அப்படி ஒரு டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டான சைஸில் சிலிக்கான் டிப் எடுத்து மாட்டினீங்க அப்படின்னா, உங்கள் காதை விட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விடாது. எல்லா விதமான காதுலையும் ஃபிட் ஆகிற மாதிரி தான் இந்த டிசைனை கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்பவே பார்க்க ப்ரீமியமாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வந்து ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்ப்பு வந்து ரொம்பவே பார்க்கவே நல்ல ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா JBLனு ஒரு பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக்கு, மொத்தம் 6 மைக் கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் விரும்புகிறவங்க, கால் குவாலிட்டி விரும்புகிறவங்களாம் இந்த இயர்பட்ஸை தாராளம் வாங்கலாம். அவ்வளோ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ பெர்ஃபெக்டாகவும் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த இயர்பட்ஸை வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் 3 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, ஆம்பியன்ட் மோட் இருக்குது, அப்புறம் டாக் த்ரூ மோட் அப்படின்னு சொல்லி 3 மோடு இருக்குது. நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டிங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் ட்ரெயினில் போய்ட்டுருக்கீங்க, பஸ்ஸில் போய்ட்டுருக்கீங்க, கூட்டமான இடத்துல நீங்கள் நிற்கிங்க, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சவுண்டு பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், 90% ஆஃப் சவுண்ட் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிடும். உங்கள் காதில் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே நடக்கிற சவுண்டு வந்து காதில் விழவே விழாது. நீங்கள் ஒரு தனி உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கு படிக்கலாம், உங்கள் வேலையை நீங்கள் தனியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெளியே நடக்கிற சவுண்டு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அப்படி ஒரு ஆப்ஷனாக தான் இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த இயர்பட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமான விஷயம் தான். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆம்பியன் மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க, இல்லைனா சும்மா காதில் மாட்டிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ரோடு கிராஸ் பண்ணும்போதோ சேஃப்டியே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே நடக்கிற சவுண்டு எதுவுமே கேட்காது. இப்போ சப்போஸ் ஏதாவது காரு எதுவும் ஹார்ன் அடித்தா கூட உங்கள் காதில் விழவே விழாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆம்பியன் மோட் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா, வெளியே நடக்கிற சவுண்டு வந்து ஏதோ நீங்கள் இயர்பட்ஸே இல்லாத மாதிரி கேட்குற மாதிரி அந்த ஒரு ஃபீலில் கொடுக்கும் உங்களுக்கு.
நீங்கள் இயர்பட்ஸை மாட்டிட்டு ஆம்பியன் மோட மட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா வெளியே நடக்கிற சவுண்டை வந்து இந்த இயர்பட்ஸ் சென்ஸ் பண்ணி ஒரு 2-3 பாயிண்ட் வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா உங்கள் காதில் கொடுக்கும். அது மூலமாக உங்கள் காதில் இந்த இயர்பட்ஸ் இருக்கிறதே தெரியாது. ஏதோ நேரில் நீங்கள் இந்த சவுண்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே அற்புதமான விஷயந்தான். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக் த்ரூ மோடு. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யாராவது உங்கள்கிட்ட வந்து பேச வராங்க அப்படின்னா நீங்கள் இயர்பட்ஸை காதை விட்டு எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் டாக் த்ரூ மோடு இருக்கிறதுனால நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கிற போது இப்போ 80% வால்யூம் வச்சு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா சடனாக குறைஞ்சி 20-30 வால்யூமுக்கு வந்துடும். அப்போ நீங்கள் அவங்க பேசுகிறவங்க காதில் கேட்கும். அது மூலமாக நீங்கள் பேச ஆரம்பித்து உங்கள் கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து டாக் த்ரூ மோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 6 மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் இயர்பட்ஸில் 3 மைக்கு, ரைட் இயர்பட்ஸில் 3 மைக்கு. அந்த மைக்கு ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் நல்ல க்ரௌடான இடத்துலேருந்து கால் பேசணும்னு நினச்சிங்க, இல்லைனா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கால் பேசணும், ஆனால் ஆப்போனண்ட்டுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்கள் வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இயர்பட்ஸை தாராளம் வாங்கலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இந்த 6 மைக் இருக்கிறதுனால இந்த லெஃப்ட் இயர்பட்டில் ரைட் இயர்பட் 3 மைக் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பேசும்போது வெளியே நடக்கிற சவுண்டை பூரா அந்த மைக்கு கேதர் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் அந்த சவுண்டை பூரா கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டுக்கு கேட்குற மாதிரி இந்த மைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே நடக்கிற சவுண்ட் வந்து ஒரு 90-95% வரைக்கும் எல்லா சவுண்டையுமே டம்ப் பண்ணிடும். உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டாக கொடுக்கும். ஏதோ நீங்கள் தனி ரூமில் உட்காந்து பேசுன மாதிரி கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் வந்து உங்கள் காலை கேட்க முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த பைக் வந்து இந்த வெளியே வர்ற காற்றோட சவுண்ட் வந்து இந்த விண்டு நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டை கொடுக்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 40 மணி நேரம், அதாவது 40 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தைரியமாக இது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சு காதில் வச்சு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 8 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு பாட்டு கேட்டீங்க அப்படின்னா 10 மணி நேரம் சார்ஜ் நிற்கும். அதே போல் இந்த சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் ஆக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம்லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிடும். அதே போல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் ஆகிறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் போதும் 4 மணி நேரம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், கேம் விளாண்டுக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து QI கம்பேட்டிபிள் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வயரை வீட்டில் வச்சு வந்துட்டீங்க, இல்லைனா வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் தான் எங்கேயாவது இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் இதில் இருக்குது. நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் மூலமாகவே இந்த இயர்பட்ஸ் வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதே போல் ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேஸ் வந்து அவ்வளோ பேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேஸ் லெவராக இருந்தால் அந்த இயர்பட்ஸை தைரியம் வாங்கலாம். அவ்வளோ பேஸ் டீப் பேஸாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. JBL பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மல் பிராண்ட் வாங்கினீங்கனாலே போதும், அதில் பேஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஸ் அவ்வளோ துல்லியமாக டீப் பேஸாக கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். வோக்கல்ஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டிங்கன்னா கூட எந்த ஒரு இரைச்சலுமே இல்லாமல் அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கும் ஆடியோ குவாலிட்டி. அதுவும் முக்கியமாக JBLோட சிக்னேச்சர் சவுண்டு வந்து அப்படியே அதில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் காதுக்கு ஏற்ற சைஸில் கரெக்டான சிலிக்கான் டிப் மாட்டி உங்கள் காதில் மாட்டினீங்க போதும், ஒரிஜினல் சவுண்டு வந்து உங்கள் காதில் அப்படியே கேட்கும். அப்புறம் 2 இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பட்டன் கண்ட்ரோல் கிடையாது, டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாகவே பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம். அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக கூகுள் அசிஸ்டன்ட், வாய்ஸ் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதுனா நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து நீங்கள் டச் கண்ட்ரோல் மூலமாக தான் ஆக்டிவேட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு JBL ஹெட்ஃபோன்ஸ் ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப்பே இருக்குது. நீங்கள் அதை மொபைலில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டிவேட் பண்ணுறது, டீஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் அந்த மொபைல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இயர்பட்ஸை டச் பண்ண தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவலைசர் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான சவுண்டு உங்களுக்கு வேணும், எந்த மாதிரியான ஆடியோ குவாலிட்டி வேணும்னு சொல்லி எல்லா விதமான ஈக்குவலைசரையும் நீங்கள் மொபைல் மூலமாகவே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இயர்பட்ஸை தொடாமலேயே. அப்புறம் இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைண்ட் மை டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ரூமில் எங்கேயா துணிக்குள்ளே எங்கேயா போட்டுருங்க, பீரோக்குள்ளே எங்கேயா போட்டுருங்க இயர்பட்ஸை தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் உங்கள் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி ஃபைண்ட் மை டிவைஸில் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், உங்கள் இயர்பட்ஸை வந்து ஒரு மாதிரி பீப் சவுண்ட் வந்து ரொம்ப சவுண்டாக ஒரு லவுடாக ஒரு சவுண்டு கேட்கும். அது மூலமாக உங்கள் இயர்பட்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
அப்புறம் இன்னொரு சிறந்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மல்டி பாயிண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் அட் அ டைமில் 2 கேஜெட்டோட நீங்கள் இயர்பட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு மொபைலோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் லேப்டாப் இருந்துச்சுன்னா அதோடையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 டிவைஸோட இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எந்த ஒரு மூவி பார்க்கலாம், ஹை குவாலிட்டி கேம் விளாடலாம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ ஃப்ளக்சுவேஷனோ எதுவுமே இருக்காது. அவ்வளோ பெர்ஃபெக்டாக கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் வரனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து ஒவ்வொரு சார்ஜிங்கஸ்லேருந்து ஹெட்ஃபோன் எடுத்து கனெக்ட் பண்ணணும்னு தேவையே இல்லை. நீங்கள் ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் எப்போ கனெக்ட் பண்ண தோடுதோ சார்ஜிங்கஸை மூடியை மட்டும் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். வித்தின் செகண்டில் ஆக்டிவிட்டியாக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ காதில் மாட்டி பாட்டு கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யார்கிட்டயா பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரே ஒரு இயர்பட்ஸை மட்டும் காதை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, பாட்டு இப்போ ஓடிட்டுருக்கிற பாட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ பேசி முடிச்சுட்டு காதில் திருப்பி ரிட்டன் வைக்கிங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ப்ளே பாஸ் ஆப்ஷன் சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சார்ஜிங் கேஸ் புதுசாக அவங்க உள்ள டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்ல ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும். அதே போல் புக்லெட்ஸ் அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுப்பாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. இதே மாதிரி நான் வேறு ஒரு நிறைய கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் நிறைய புது கேஜெட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, பாய்.